மிஸ் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. சமீப நாட்களா நெறைய பேர் கேல் பிளாடர் ரிமூவ் பண்றத பார்க்குறோம். ஸோ பித்தப்பையில கற்கள் இருக்கு. அதுக்காக கேல் பிளாடர ரிமூவ் பண்றேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நெறைய பேர பார்க்குறோம். பித்தப்பையில எதனால கற்கள் உருவாகுது? இத 48 நாள்ல சரி செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறைய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த பித்தநீர் அப்படிங்கிறது கல்லீரல்ல உற்பத்தியாகி நம்மளுடைய கல்லீரலுக்கு கீழ இருக்கக்கூடிய கேல் பிளாடர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பை தான் இந்த பித்தப்பை. ஸோ எப்பல்லாம் நம்ம கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிடுறோமோ, அப்போ இந்த பித்தப்பை சுருங்கி விரிஞ்சு அதுலேருந்து பித்தநீர் நம்மளுடைய முன் சிறுகுடல் பகுதிக்கு வரும். ஸோ அப்ப அந்த கொழுப்ப இது தண்ணீர்ல கரையக்கூடிய ஒரு சோப்பு எப்படி நம்ம அ எண்ணெய் சம்மந்தமான பொருட்கள் மேல சோப்பு போடும்போது, அது எப்படி தண்ணீல கரையக்கூடிய ஒரு விஷயமா மாறுமோ, அதே போல தான் இந்த பித்த நீர் அப்படிங்கிறது எமுல்சிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். கொழுப்பு சார்ந்த உணவுகள பிரேக் டவுன் பண்ணி செரிமானத்துக்கு உகந்ததா மாற்றுறது தான் இதனுடைய வேலை. ஸோ இந்த பித்த நீர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்த உப்புக்கள் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், பிலிருபின் இருக்கும். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, அதில சில வகையான பாஸ்போலிபிட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ எப்போ நம்ம சுரக்கக்கூடிய பித்த நீர்ல அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கோ, அப்பதான் அது பித்தப்பை கற்களா மாற ஆரம்பிக்குது. அதேபோல பித்தப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மையும் குறையும் பொழுது தான் பித்தப்பையில கற்கள் உருவாகுது. எதனால கொலஸ்ட்ரால் பித்த நீர்ல அதிகமாகுது? நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. இல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால நீங்க சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் சம்பந்தமான உணவுப் பொருட்கள் உடம்புல கொழுப்பா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, அது பித்தநீர் வழியா தான் வெளியாகும். அதனால தான் சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நெறைய பேருக்கு பித்தப்பையில கற்கள் உண்டாகும். அதேபோல ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க, சடனா உடம்பு வெயிட்ட குறைக்கிறவங்க. ஒரே மாசத்துல நான் 7 கிலோ, 8 கிலோ வெயிட் குறைச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பாடே சரியா எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப பாடியில இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்லாமே பித்தநீர் வழியா வெளியாகும். அந்த பித்தநீரும் செரிமானத்துக்கு ஏற்ற மாரி நீங்க கொழுப்பான உணவுப் பொருட்களும் எடுத்துக்க மாட்டீங்க. இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு பித்தப்பையில கற்கள் உருவாகுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பித்தப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறையுது. இது 2 சமயத்துல குறையும். ஒண்ணு உங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜனோட அளவு அதிகமா இருக்கிறது. முக்கியமா பிரெக்னன்சியோட அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ இந்த பித்தப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறையும். அதேபோல இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய சமயங்கள்ல, சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத சமயங்கள்ல, இந்த சமயத்திலயும் இந்த பித்தப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறைவா இருக்கும். ஸோ இந்த 2 சமயங்கள்ல தான் நெறைய பேருக்கு பித்தப்பையில கற்கள் உருவாகும். ஸோ பித்த நீர்ல அதிகமா கொலஸ்ட்ரால் இருக்குது. இல்ல பித்தப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறையுது. இந்த 2 சமயங்கள்ல தான் உங்களுக்கு பித்தப்பையில கற்கள் உருவாகும். இதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னா, ஸோ நெறைய பேர் சொல்லுவாங்க, "நீங்க கொலஸ்ட்ரால் சம்மந்தமான உணவுப் பொருட்களை முழுசா சாப்பிடக்கூடாது. எண்ணெய் சுத்தமாவே சேர்த்துக்க கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடும்போது இவங்களுக்கு வயிற்றுல வலி வரும். நீங்க சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு வயித்துல வலி வர்றது. ஸோ அந்த நடு வயிற்றுல வலி உண்டாகி, அது முதுகு வரைக்கும் பரவும். ஸோ அந்த மாரி வலி இருக்கிறதுனால தான் நெறைய பேர் ஸோ கொழுப்பு சம்மந்தமான உணவுப் பொருட்கள தவிர்த்துடுவாங்க. இதற்கு சிகிச்சை முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது, உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பா உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு விளக்கெண்ணெயா இருக்கணும். ஸோ அது கூட நாட்டு பூண்டினுடைய சாறு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா அத இடிச்சு சாறு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 லிட்டர். அது கூட இந்துப்பு 30 கிராம், கட்டி பெருங்காயம் 10 கிராம். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அந்த சாறு வட்டுற அளவுக்கு நீங்க ஒரு எண்ணெயா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய 15 எம்எல் நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 30 எம்எல் வெதுவெதுப்பான வெந்நீரோட தொடர்ந்து 48 நாள் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்கள்ல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது கூட நீங்க கரிசாலையினுடைய சாறு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்துட்டு, அது கூட 1/2 டீஸ்பூன் தேன் கலந்து எடுத்துக்கலாம். டாக்டர் டெய்லிலாம் கரிசாலை சாறு கிடைக்காதுன்னு சொல்றவங்க, கரிசாலை பொடியா வாங்கி நீங்க டீ மாதிரி வச்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது கண்டிப்பா நல்ல பலன்கள பெற முடியும். இது கூட நீங்க ஆப்பிள் சைடர் வினிகர் காலையில வெறும் வயித்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட எடுத்துக்கோங்க. ஆப்பிள் அடிக்கடி நீங்க எடுத்துக்கலாம். ஆப்பிள், எலுமிச்சை, திராட்சை இதெல்லாம் நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். ஸோ செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுப் பொருட்கள தவிர்த்துடுங்க. பட்டினி இருக்கிறது, ரொம்ப நேரம் பட்டினி இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. சடனா வெயிட் லாஸ் பண்றது, இந்த விஷயத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, நான் சொன்ன இந்த விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, 48 நாள்லயே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். யாரெல்லாம் இத பயன்படுத்தலாம்? டாக்டர் ஆக்சிடென்டலா பார்த்தேன். ஸ்கேன்ல பித்தப்பையில கல் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இத ஃபாலோ பண்ணலாம்.
இல்ல எனக்கு வலி நல்லா இருக்கு. மேல் வயிற்றுல வலி இருக்கு. அது வந்து நடுமுதுகு வரைக்கும் எனக்கு பரவுது. குளிர் காய்ச்சல் வந்து இருக்கு. ஸோ வலியோட அளவு ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்றவங்க, அந்த சமயத்துல இத ஃபாலோ பண்ணக்கூடாது. உடனடியா மருத்துவர பார்க்க வேண்டியது அவசியம். பட் எனக்கு எந்த சிம்ப்டமும் இல்ல. நான் ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்தேன். கல் இருக்குன்னு சொன்னாங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். அது கூட உடல் எடை அதிகமா இருந்தது அப்டின்னா, பேலன்ஸ்டான டயட் வந்து எடுத்துக்கோங்க. மிக முக்கியமா இந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. அந்த நெய் மருந்து சிகிச்சைக்கு அப்புறமா இந்த ஒரு மருந்தையும் வந்து நம்ம கொடுக்கும்போது நெறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த நெய் மருந்து சிகிச்சையோட உணவு முறைகள்லயும் மாற்றம் கொண்டு வருது. அதிகமா இனிப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள வந்து தவிர்க்கிறது, அதிக கொழுப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு, நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல வந்து லீட் பண்ணோம் அப்டின்னா, இந்த பித்தப்பையில உருவாகக்கூடிய கற்கள சரி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் என்னால வந்து தயாரிக்க முடியாதுன்னு சொல்றவங்க, டீடாக்ஸ் சாஃப்ட் ஜெல் கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நல்ல பலன்கள வந்து கொடுக்கும். ஸோ பித்தப்பையில கற்கள் இருக்கு அப்டின்னா, உடனடியாக அறுவை சிகிச்சை போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒருவேள வலியோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கு, குளிர் காய்ச்சல் வந்து இருக்கு, அந்த மாதிரியான கண்டிஷன்ல தான் அந்த பித்தப்பையில இருக்கக்கூடிய கல்லு வந்து வெளியில வந்து மாட்டிக்கும். ஸோ அந்த சமயத்தில தான் நம்ம உடனடியா மருத்துவர வந்து சந்திக்கணும். ஸோ அப்ப நம்ம இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பித்தப்பையில கற்கள் உருவாகுது அப்படின்னா, உடனடியா அறுவை சிகிச்சைக்கு போகாதீங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமா இருந்ததுன்னா, ஒரு மருத்துவர் ஆலோசனையோட வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இத ரெகுலரா நீங்க ஒரு டீடாக்ஸ் 7 டேஸ் வந்து எடுத்துட்டு, இந்த விஷயத்த ஒரு 48 டேஸ் வந்து இந்த ஆயில நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஸோ இன்னைக்கு பித்தப்பையில கற்கள் எதனால உருவாகுது? இத சரி செய்யக்கூடிய ஒரு எண்ணெய் பத்தி தான் நம்ம வந்து பார்த்தோம். யாரெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் முக்கியமா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு பித்தப்பையில கற்கள் இருந்துச்சு அப்படின்னா, இத ஃபாலோ பண்ணி பாருங்க. இல்ல யாருக்கெல்லாம் பித்தப்பையில கற்கள் இருக்கோ, அவங்களுக்கும் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ பித்தப்பையில கற்கள் உண்டாகும் பொழுது, எத்தன பேர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கீங்க? அதுக்கப்புறம் என்னென்னலாம் பிரச்சனைகள் வந்து இருக்கு? இல்ல பித்தப்பையில கற்கள் இருந்தது டாக்டர். நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். எனக்கு பெட்டர் ஆச்சு அப்படின்னா, என்ன விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க? இதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று இன்னொரு ஒரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.